வணக்கம். நான் சுப்பிரமணியன், போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், போத்தனூர் வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, போத்தனூருக்கு தனியார் பேருந்துகள் வருவதில்லை. காலையில ஒரு வேலை வராங்க, சாயங்காலம் ஒரு வேலை வராங்க. கடந்த காலத்துல உக்கரத்துல இருந்து ஆத்தப்பாலம் வரைக்கும் மேம்பால பணிகள் நடைபெற்ற காரணத்தினாலும், பாதாள சாக்கடை பணி நடைபெற்ற காரணத்தினாலும் சில பேருந்துகள் பாத்தீங்கன்னா உக்கரத்தோட திரும்பிட்டு இருந்தாங்க. ஆனா பாலப்பணிகள் முடிஞ்சு விட்டன, சாலை பணிகளும் முடிஞ்சு விட்டன. ஆனா தனியார் பேருந்துகள் மத்தியான நேரத்தில் வரதே கிடையாது. காலையில ஒரு வேலை, சாயங்காலம் ஒரு வேலை தான் வராங்க. சாமானிய மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி வருகிறோம். அரசாங்க தரப்புல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. ஆர்டிஓ சந்திச்சு கோரிக்கை கொடுத்தாச்சு, அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அரசாங்கத்தை விட பேருந்து பஸ் முதலாளிகள் இங்க பெரியவங்களா இருக்காங்க. ஆகவே அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தனியார் பேருந்துகள் போத்தனூருக்கு அவங்களுக்கு என்ன பர்மிட் கொடுத்திருக்காங்களோ, எந்த நேரத்துக்கு வரணும்னு சொல்றாங்களோ அந்த நேரத்துக்கு செல்ல வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா போத்தனூர் ரயிலில் இரண்டாம் முறையமாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜரால். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல ரயில்கள் போத்தனூருக்கு வருது. போத்தூர் வழியா தான் செல்கிறது. பயணிகள் அதிகமா வராங்க. ஆனா அவங்களுக்கு பேருந்து வசதி கிடையாது. தொடர்ந்து நாம வலியுறுத்திட்டு வரோம். இதை மாவட்டத்தில் ஆட்சியாளரும் சரி, அல்ல கார்பரேஷனாலும் சரி, அல்ல காவல்துறை அதிகாரிகளும் சரி, யாருமே இந்த பேருந்தை வருவதற்கு எந்த விதமான முயற்சியோ நடவடிக்கையோ எடுப்பதில்லை. ஆகவே இன்னைக்கு இந்த மனநல நாள்ல மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரடியாக அவர்கிட்ட முறையிடங்கிறதுக்காக நாங்க வந்தோம். அன்பார்ச்சுனேட்டா அவர் இன்னும் வரல இல்ல. ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு பேருந்தை வர வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு 15 அம்ச கோரிக்கையில விரைவில் ஒரு உண்ணாவிரதம் அல்லது போத்தனூர் மட்டும் கதவடைப்பு, அதாவது பந்து என்ற நடவடிக்கை செல்லதாக இருக்கிறோம். அதுல 10 அம்ச கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சிருக்கோம். அதுல குறிப்பிட்ட சில ரயில்கள் போத்தூரில் நின்று செல்ல வேண்டும். கடந்த காலத்தில் மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் இயக்கப்பட்ட கோயம்புத்தூர் ராமேஸ்வரம், கோயம்புத்தூர் தூத்துக்குடி, கோயம்புத்தூர் போடிநாயக்கனூர், கோயம்புத்தூர் கொல்லம் போன்ற பகுதிகளுக்கு வண்டி இயக்கப்பட வேண்டும். அதே மாதிரி கோயம்புத்தூர் பெங்களூருக்கு இரவு ரயில் இயக்கப்பட வேண்டும். கோயம்புத்தூர் காரைக்கால், அதே போல போத்தனூர் தாம்பரத்துக்கு இந்த ரயில்கள் எல்லாம் மீண்டும் இயக்கப்பட வேண்டும். போத்தனூர் இரண்டாம் முறையாக அறிவிக்கப்பட்ட பிறகு 100 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் டெர்ம்ஸ்க்கான பணிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இன்னும் துவங்கவில்லை. அமர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 24 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பணிகளும் முடிய வரையில. அதே மாதிரி இருகூர் போத்தனூர் ஒத்த வழி பாதையா இருக்கு, அதை இரட்டை வழி பாதையா மாத்தணும்னு சொல்றோம் ரயில்வே டிராக்க. அதுக்கான பணியும் தொடக்கல. அதே போல ரயில்வே ஸ்கூல்ல மற்ற பப்ளிக் குழந்தைகளும் அந்த ரயில்வே ஸ்கூல்ல படிப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம். ஏன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் அந்த பள்ளிக்கூடத்துல வெளியில் இருக்கிற குழந்தைகளும் படிக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். அதே போல போத்தனூர் போஸ்ட் ஆபீஸ், மகாத்மா காந்தியடிகள் அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அது ரொம்ப பழம்பெரும் போஸ்ட் ஆபீஸ். அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு பின்னால பாத்தீங்கன்னா போத்தனூர்ல மிகப்பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான போஸ்ட் ஆபீஸ் புதுமையாக கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இதை மத்திய அரசுக்கு நாங்க வச்சிருக்கோம். அதே போல மாநில அரசுக்கு பாத்தீங்கன்னா பேருந்து வர வேண்டும். அதே போல குறிச்சி பிரிவு போத்தூர் சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட வேண்டும். நெஞ்சினாபுரத்திலிருந்து போத்தூர் ரயில் கல்யாணம் மண்டபம் வரைக்கும் 4 வழி சாலையாக மாற்றப்பட வேண்டும். அதே சமயத்தில் நிழற்கூடை, எந்த பகுதியிலுமே நிழற்கூடை கிடையாது. போத்தனூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிழற்கூடை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் ஒரு உண்ணாவிரத்துக்கோ அல்லது கதவடைப்புக்கோ பந்துக்கு செல்வதாக போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கமும் வியாபாரிகள் சங்கமும் இணைந்து முடிவெடுத்துள்ளோம். வணக்கம்ண்ணா. அண்ணா, நாங்க போத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக அது உதய தலைவர் நான் பேசுறேன்னா, என் பேரு கணேஷ் பாபு. இப்போ 10 நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலுமே 24 hours நடக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு எல்லாம், வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் நிறுவனம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பெட்டி கடை, டீ கடை, இந்த ஓல் கடைகளுக்கு எல்லாம் 11 மணிக்கு மேல பர்மிஷன் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அது ஹைகோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா 10 பேருக்கு மேல அதிகமா இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இது. அதே மாதிரி ஸ்டிப் கணக்குல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா சரி, நீதித்துறை தீர்ப்பு பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்கு சாதகமா தான் இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறதுக்கு தான் அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. எங்களை மாதிரி ஒரு வியாபாரிகளுக்கு, சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு இந்த சட்டத்துல எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு 24 hours கடை நடத்தக்கூடிய பர்மிஷன் எல்லாம் வேண்டாம். ஒரு 12 மணி நேரம், 12 மணி வரைக்கும் எங்களுக்கு நைட்டு கடை வச்சிருந்தா பரவாயில்ல. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ரீசன் நான் சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கங்க, 200 feet இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன். நைட்டு பகல் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்கு அந்த ஸ்டேஷன்ல. அங்கிருந்து வரக்கூடிய பேசஞ்சருக்கு ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு டிஃபன் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 11 மணிக்கு கடை அடைக்க சொல்றாங்க.
இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்கினா கூட கிடையில. இப்ப எங்களோட கோரிக்கை, ஒரே கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு வந்து பாண்டுபறைக்கு பர்மிஷன் கொடுத்தா போதும். அதுக்கு மாவட்ட நிர்வாகம், காவல்துறை எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். வேற எதுவுமே நாங்க எதிர்பார்க்கல. நன்றி, வணக்கம்.